கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டுநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டுநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராக பகவதி என்பவர் பதவி வகித்து வருகிறார். இவரது கணவர் நாகராஜன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரான தனது மனைவி பகவதிக்கு உதவியாக ஊராட்சி மன்ற பணிகள் அனைத்தையும் இவர்தான் கவனித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இவர் பாமகவில் எந்தவித பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் பாமகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்துள்ளார். மனைவியை சுயேட்சையாக நிற்க வைத்து மனைவியை ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற வைத்தார். அதன் பிறகு ஊராட்சி மன்ற செயல்பாடுகள் அனைத்திலும் தலையிடுவது கிட்டத்தட்ட இவர்தான் தலைவர் என்கிற நிலைக்கு வந்துவிட்டார். இதற்கிடையில் இவர் திமுக கொடியை பயன்படுத்தியது, பெருமாட்டுநல்லூர் பகுதியில் மக்களே சொந்தமாக சாலை அமைக்கும் பணியில் ஈடுபடும் போது அவர்களிடம் தனது ஆதரவாளர்களுடன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வைரலாக பரவியது. மேலும் திமுக கரைவேட்டியை கட்டிக்கொண்டு வலம் வருவது என தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வந்தார். இதற்கிடையில் பெருமாட்டுநல்லூர் அடுத்த கன்னிவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் பாலிவோஸ் என்ற தனியார் கம்பெனி நிர்வாகத்தை மிரட்டி தொடர்ந்து மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கம்பெனி மேலாளர் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் நாகராஜன் மற்றும் அவரது உறவினர்கள் பிரதீப், சிட்டி பாபு, வினோத், லோகநாதன் உள்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தலைவருக்கு ஆதரவாக பெருமாட்டுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தலைவரின் ஆதரவாளர்கள் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தை சுற்றி 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்.